அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்பவே ஹெல்த்தான ரெசிபி. எல்லார் வீட்டையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பொருளை சாப்பிடவே மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பாடும் காலியாகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். மல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லி இல்லைன்றதுனால நான் வந்து பவுடர் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் மல்லி பவுடர் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் வெயில 2-3 டேஸ்லாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நல்லா வந்து மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். லோ ஸ்லிம்ல வச்சு நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கலாம். நீங்களே பாருங்க, இது நல்லாவே வதங்கிடுச்சு. இது இப்போ இருக்கட்டும். லெமன் சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். சுட தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். அப்போதான் சீக்கிரமா கரையும். கடுகு, மல்லி, வெந்தயம் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது கூடவே வந்து இப்போ ரோஸ்ட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். காரமுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் உங்க வீட்டில் சீக்கிரமா காலி ஆகும்னா நீங்க தண்ணி சேர்த்துக்குள்ள அரைச்சிக்கலாம். 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போறீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம். இந்த மாதிரி கொரன்னு இருந்தாலே போதும். இந்த பவுடரை மட்டும் கூட நீங்க கண்ணாடி பாட்டில வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல தாராளமா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஸ்லிம்ல வச்சு நல்லாவே வதக்கிட்டு இருங்க. இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா புளி ஊற வச்சோம் இல்லையா, அதோட வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியில ரொம்பவே தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் கட்டியாவே இருக்கட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. உப்பு பத்தல்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். இதை நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். லாஸ்ட்ல இந்த மாதிரி வானெல்லாம் இருந்துச்சுன்னா இல்லை சாப்பாடு போட்டு சாப்பிடுவீங்களா? யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வானல்ல லாஸ்ட்ல கொஞ்சமா சாப்பாடு போட்டு ஒரு பெரட்டி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்டே தனி தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.